ஒரு 30 வருஷம் நீங்க கூட இருந்தீங்க சினிமால. இப்ப நான் அடுத்த 30 வருஷம் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்? ஏங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆக முடியாது. விஜய் அரசியலுக்கு வந்ததை நான் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கும் அதை தான் சொல்லுவேன். கரியரோட பீக்கில் ஒருத்தர் அதை வந்து வேணான்னு விட்டுட்டு இதுக்குள்ளே வராரு. இட்ஸ் நாட் ஈஸி. இப்போது மற்றவங்க எல்லாருமே கரியரில் எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அரசியலில் பயிற்சி பெற்று தான் உள்ளே வந்தாங்க. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே. விஜய் அப்படி கிடையாது. இஸ் இன் த பீக் ஆஃப் ஹிஸ் கரியர். ஆனால் எனக்கு அது வேணாம், நான் வரேன்னு வராரு. ஓகே, வரவேற்கிறேன். பட் அதுக்கு உண்டான பயிற்சிகளை அவர் எடுத்திருக்காரா? டஸ் ஹி நோ வாட் ஹீ இஸ் சேயிங்? டஸ் ஹி நோ வாட் இட் இஸ் டு ஃபைட் இன் த கிரவுண்ட்? என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? வாட் இஸ் இஸ் ஐடியாலஜி? என்ன கொள்கை? இன்னி வரைக்கும் தெரியலீங்களே. ஒரு சம்பவம் நடக்குது இப்போ கரூரில், 41 பேர் வந்து விஜய் கொலை பண்ணாருன்னு யாரும் சொல்லலை. நோ, அதில் என்னெல்லாம் சதி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய இன்வால்மெண்ட் என்ன இருக்குது, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். பட் உங்களை பார்க்க வந்த மக்கள் அவங்க. உங்கள் கட்சியோடைய நிகழ்ச்சி அது, வேற ஏதோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரல, உங்கள் கட்சி நிகழ்ச்சி. ஸோ அது நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும்? எதுவுமே பண்ணலீங்களே. கிளம்பி மெட்ராஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் வீட்டில் விசாரிக்கிறாரு. இஸ் திஸ் ஹவ் அ பொலிட்டிக்கல் லீடர் வில் ஃபங்க்ஷன்?